அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க காராமணி காய் பறிக்கலாம். பாருங்கள், ஒன்று செடியிலே காஞ்சி போயிருக்கு. இது விதைக்கு ஆயிடும். காராமணியும் இருக்குது. இது நீட்டு காராமணி. இதெல்லாம் பறிச்சிக்கலாம். இதெல்லாம் முத்தந்து. இதுலேயே இது இதுவும் காராமணி தான். இது நாட்டு காராமணி. இது கொஞ்சம் பிஞ்சியாக இருக்குது. இப்படி கொஞ்சம் இந்த பீன்ஸ் கலரில் வரணும், அதுதான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பிஞ்சி. இந்த காராமணி காயோடு அப்படியே அரிஞ்சு போட்டு நம்ம பீன்ஸ்க்கு எப்படி செய்கிறோமோ அது மாதிரி பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். நானும் ஊருக்கு போகிறதுனால விட்டுட்டு போனால் மாடுங்க மேய்ஞ்சிரும். எங்கள் வீட்டில் காம்பவுண்ட் இல்லை, அதனால் சரி 1-2 இருக்கிறத மட்டும் பறிச்சிருவோம். நீங்களும் இந்தமாரி நம்ம வீட்டு வாசலுங்களில் ஏதாவது பக்கெட்டு எது இருக்கோ அதில் சைடில் கொஞ்சம் ஓட்டை போட்டுருங்க. போட்டுட்டு மண், தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, அந்த நார் எல்லாம் போட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற காய்கறிகளை அந்த வேஸ்டேஜு எல்லாம் போடுங்க. போட்டு வீட்டிலையே வைங்க. மருந்து இல்லாமல் சுத்தமான ஒரு காய் நம்ம வீட்டிலேருந்து நாம்ளே எடுத்துக்கலாம். ஏதாவது 1-2 நம்ம சுத்தமாக சாப்பிட்லாம் இல்லையா. சுண்டைக்காய் பாருங்கள், பூ வச்சுருக்கு, நிறைய பூ எடுத்துருக்கு. ஒரு செடி இருந்தால் போதுங்க, சூப்பராக நிறைய காய் எடுக்கும். கொத்தாக எடுக்கும் பாருங்கள். நீங்களும் இதேமாரி வச்சு வீட்டில் பழத்தை ஏதாவது 1-2 செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே.